மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 34 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னு சொன்னால் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் அவரை ருசித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே இப்படியாக எழுதியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். 1 பேதுருவின் புத்தகத்திலே 2 அதிகாரம் 2, 3 வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாயிருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் வளரும் திருவசனத்தின் மேலே வாஞ்சையாயிருங்கள். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பார்த்த வசனத்திலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்லவர் என்பதை எப்படி, எதனால் நாம் ருசித்து பார்க்க முடியும் என்று சொன்னால், அவருடைய வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கிறவர்கள், அவருடைய வசனத்தை ருசித்து பார்க்கிறவர்கள் மெய்யாகவே அவரை ருசித்து பார்க்கிறார். அவருடைய வசனத்தை குறித்து வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 19 அதிகாரத்திலே 10 வசனம் சொல்லுகிறது, தேனிலும் தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது அவருடைய வசனம். பொன்னிலும் பசும்பொன்னிலும் சிறந்ததாக இருக்கிறது. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் ருசித்து பாருங்கள். நீங்கள் தியானி வசனத்தின் மேல் பிரியமாக இருந்து பாருங்கள். வசனத்தை நீங்கள் உட்கொள்ளுகிற அனுபவத்துக்கு நேராக நீங்கள் பாருங்கள். இறைமையா பக்தனை போல உடைய வார்த்தை கிடைத்தவுடனே அதை நான் உட்கொண்டேன், அது என்னுடைய இருதயத்துக்கு சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லுகிறேன். வார்த்தையின் வழியாக வார்த்தையின் பேரிலே பற்றுதலாக வார்த்தையை நீங்கள் ருசித்து பாருங்கள். அது நிச்சயமாக தேனை விட அதிக சுவை கொடுக்கக்கூடியதாக அதிக மதுரமாக இருக்கும் என்கிறதிலே சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேத வார்த்தைகளை இருதயத்திலே நீங்கள் பதித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் காத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய். நீங்கள் நீதிபதிகள் 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தீர்க்காயுடையவர்களாக நீடித்த நாட்களை உடையவர்களாக காணப்படுவீர்கள். உங்களுடைய சமாதானம் பெருகும். நீங்கள் பயமின்றி நடப்பீர்கள். அதே அதிகாரத்திலே 23, 24 போன்ற வார்த்தைகளை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய். நீ படுத்துக் கொள்ளும் போது நீ உன்னுடைய படுக்கையில பயமின்றி நீ நித்திரை செய்வாய். படுத்துக் கொள்ளும் போது உன்னுடைய நித்திரை இன்பமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சடுதியான திகிலும் பால்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆம், தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனை போல மதுரம் உள்ளதுதான் என்னுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை ருசித்து பாருங்க. நிச்சயமாகவே நீங்கள் மேலும் மேலும் அதை ருசிக்க நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள் என்கிறதிலே சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளித்தேனை போல மதுரமுள்ளதாக இருக்கிற வார்த்தையின் மேலே ஆண்டவரே, வார்த்தைகளை நாங்கள் ருசித்து பார்க்கிறதிலே சிந்தை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை எப்படி நாங்கள் ருசித்து பார்க்க முடியும் என்று சொன்னால் உடைய வார்த்தையை தியானிக்கிறது நிமித்தமாக ஆண்டவரே நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகி ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாயிருங்கள் வார்த்தையின்படியாக வார்த்தையின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாய் பற்றுதல் உள்ளவர்களாய் எப்போது காணப்பட வேண்டுமே கிருபை செய்யப்பா வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.